அம்மா என்னை வெளியே அனுப்பிடாதுமா. அக்கா என்னை வெளியே அனுப்ப வேணான்னு சொல்லுங்கக்கா. உன்னை விட்டா எனக்கு யாருமா இருக்கா? ஆம்பளை புள்ளியா ஒழுங்கா வீட்டுல இருப்பேன்னு பார்த்தா காதல் கம்பள போட்டிருக்க, நெத்தில பொட்டு வச்சிருக்க, நீ பொம்பளையா மாறிட்டு இருக்க. அம்மா எனக்கு இப்படி இருக்கதம்மா பிடிச்சிருக்கு. ப்ளீஸ்மா என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடாதம்மா. பொண்ணா பிறந்தா பாசமா இருப்பேன்னு நினைச்சேன், ஆம்பளை புள்ளியா பிறந்தா கூடவே இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா ரெண்டு பேர்ல இப்படி வந்து பிறந்துட்டியாடா. அம்மா பொண்ணா பிறந்தா உன் கூட பாசமா இருப்பா, பையனா பிறந்தா உன் கூட கடைசி வரைக்கும் இருப்பா. ஆனா இந்த ரெண்டுமாவே உன் கூட இருப்பமா. ப்ளீஸ்மா என்னை வெளியே போக மாட்டேன்னு சொல்றாதம்மா. கால விடுற பையனா மாறி வீட்டுக்கு வரதானே வா, இல்லனா வீட்டு விட்டு வெளியே போடா. ஏன் மாறணும்? ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணாங்க, அவங்கள ஏத்துக்கிட்டீங்க. மதம் விட்டு மத கல்யாணம் பண்ணாங்க, அவங்களும் ஏத்துக்கிட்டீங்க. ஆனா நாங்க மட்டும் என்ன பாவம் பண்ணோம்? ஏன் எங்களை மட்டும் ஏத்துக்க மாட்டீங்க? மாற வேண்டியது நாங்க இல்ல, நீங்க தான். இந்த உலகத்துல என்னை எப்படி பார்த்துரும் எனக்கு தெரியும். தம்பி ராஜா ஏதாச்சும் உதவி பண்ணுப்பா. கோ வெளியே போக்கா. ஃபர்ஸ்ட் சும்மானா கிளம்பி வந்துருங்க. காசை கொடு, ஜூஸை கொடுன்னு. கை கால் நல்லா இருக்குது, ஒழிச்சு சாப்பிடல. எதுக்கு இந்த கேவலமான பொழப்பு? தம்பி இவ்வளவு பேசுறீங்களே, உங்க கடையில எனக்கு வேலை கொடுப்பீங்களா? இங்க வேலையா? பாத்தீங்களா, நீங்களே யோசிக்கிறீங்க. நான் என்ன என் வயிற்று பொழப்புக்காக உங்ககிட்ட காசு கேட்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அந்த கடவுள் எங்களுக்கு புள்ள பேக்கிற பாக்கி நம்ம கொடுக்கல, ஆனா 2 அனாதை குழந்தைங்களை தத்தெடுத்து வளர்க்குற பாக்கி கொடுத்துருக்கான். அவங்க டாக்டருக்கு படிக்கணுமா, அவங்க படிப்பு செலவுக்காக தான் உங்ககிட்ட நான் காசு கேட்டேன். அதை நீங்க பிச்சை நினைச்சா நினைச்சுக்கங்கப்பா. சாரிக்கா. எங்களை படிச்ச கடவுளே எங்களை சோதிக்கிறான், நீங்க என்ன பண்ணுவீங்க? திருநங்கைகளுக்கு நாம் உதவி பண்ணுவதும் தெய்வத்திற்கு காணிக்கை செலுத்துவதும் ஒன்றுதான். ஏனென்றால் தெய்வத்திற்கு சமமானவர்கள் திருநங்கைகள். ஜோப்பார் பசங்களா, நீங்க என்ன பார்க்க வந்தது வீட்டுல யார்கிட்ட சொல்லக்கூடாது. அப்புறம் ஆயா உங்களை தான் திட்டம், சரியா? யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம். நீ நல்லா இருக்கியா? அம்மாவை பார்க்க முடியாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. மச்சான் நேத்து ஒரு பொண்ணை பார்த்தல, செம்ம பீசுடா. பொறுக்கி பசங்க குழந்தைங்க இருக்காங்க, எப்படி பேசுறானுங்க பாரு. சரி பசங்களா, நான் போய் சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் சொல்றேன், நீங்க இங்கே இருங்க. மச்சான் தூப்பாடுறா உசே. அண்ணா 2 வாட்டர் மெலன் ஜூஸ் சீக்கிரம் கொண்டு வாங்கண்ணா. 9. டேய் நீங்க என்னதான் கிண்டல் பண்றீங்க நல்லா தெரியுது. உங்க வீட்டுல என்ன மாதிரி யாரா இருந்திருந்தா அவங்களும் இப்படிதான் கிண்டல் பண்ணுவீங்களா? ஐயோ இங்க பாடுறா கோவத்தை. நீங்க எல்லாம் எடுக்கிட்டே பிச்சை, இதுல உங்களுக்கு பேச்ச. நான் சொன்னேன் உன்ன மாதிரி ஒரு ஆள் எங்க வீட்டுல இருந்தாவா? உன்ன மாதிரி ஒரு ஆள் எங்க வீட்டுல இருந்தா அப்பவே வசம் வச்சு கொண்டு இருப்பேன். என்னது விஷம் வச்சு கொண்டு இருப்பியா? திருநங்கன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? இந்த உலகத்துல பிறந்து ஆணாவும் வாழ முடியாம பெண்ணாவும் வாழ முடியாம இப்படி ரெண்டுத்துக்கும் நடுவுல வாழ்ந்து மொட்டு மேலையும் பூ மேலையும் வளையல் மேலையும் ஆசைப்பட்டு போடும்போது பெத்தவங்க பார்த்தா திட்டுவாங்கடா. அதையும் மீறி நான் இப்படிதான் இருப்பேன்னு வீட்டுல சொல்லும் போது கழுத்தை பூச்சி வெளியே தள்ளிடுவாங்க. பெத்தவங்க கிட்ட அடிபட்டு சொந்தக்காரங்க கிட்ட அவமானப்பட்டு வயிற்றுக்கு சோறு இல்லாம இருக்க இடம் இல்லாம செய்ய வேலை இல்லாம போறதால தான் எங்களை மாதிரி திருநங்கைகள் இப்படி கையை தட்டி காசு வாங்குறாங்கடா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பெண்களை வர்ணிச்சு பேசினவங்க தான் நீங்களாம். 1 மாசத்துக்கு முன்னாடி ஒரு 10 வயசு பிஞ்சு குழந்தைய ஒரு காம வெறி பிடிச்ச நாய் ரேப் பண்ணி முகத்தை செதைச்சு கொண்டுட்டான். ஆம்பளை இனத்துக்கே கலகத்தை ஏற்படுத்துற அவனுங்களை உங்களால ஒண்ணும் பண்ண முடியல. ஒரு திருநங்கை உங்க வீட்டுல பிறந்தா அவங்கள விஷத்தை வச்சு கொண்டுடுவீங்கல்ல? கையை தட்டி காசு வாங்குறதா தானே எங்களை மாதிரி திருநங்கைகளை கேவலமா பாக்குறீங்க. ஒரு நாள் இதெல்லாம் மாறும். இந்த உலகத்துல ஆம்பளையா வாழ்றதை விட பொம்பளையா வாழ்றதை விட எங்களை மாதிரி திருநங்கையா வாழ்றதே மேலு. வலிய ஊரா. ஒரு நாள் திருநங்கைகளும் முன்னேறுவாங்க. அன்னைக்கு இந்த உலகமே அவங்கள பாராட்டும்.